அண்ணன் அழைத்தார் என்றவுடனே ஓடோடி அண்ணன் பாதத்தை பணிந்ததனால் அகில உலகத்திலே பேரும் புகழோட உங்களை வாழ் என்று வாழ்த்திருக்கின்றேன் தம்பி. இருந்த போதும் நீங்கள் மட்டும் வந்திருக்க பாஞ்சாலி எங்க பாஞ்சாலி ஐயா உல்லாச ரூபாரே இந்த உலக பற்றோ எங்கள் முத்தம்மாரே இந்த நாட்டுக்கு நல்லவரா ஐயா நாட்டுக்கு நல்லவரா என் வீட்டிற்கு வல்லவாரே மலரை கொண்டு மலர்பாதம் போற்றி செய்து எங்கள் ஐவாரே
பொற்பாக்க மரங்களுக்கு ஆமாம். பண்ணி விளக்கால் அலம்பி ஏய். பட்டாளியால் துடைத்து துடைத்து. வளர்த்திருக்கிற மல்லிகை முல்லை மலர்களை பறித்து பறித்து. மனதவும் அழக தொடுத்து ஏய். புது பாசம் சமர்ப்பித்து சமர்ப்பித்து. ஆசைக்குரிய நாயகி ஏய். அன்புக்குரிய நாயகி ஆமா. ஐவருக்கும் பத்தனி பாஞ்சாலி ஏய். வணக்கம் 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 சுவாமி. எழுந்திருமா. கற்பினில் சிறந்த தேவி கற்பினில் இருந்த தேவி கண்ணி நவமணிய வாழிய மகற்கெல்லாம் பொருந்த பூசணமே வாழி நாயகி வாலி வாலி அகிலத்தில் வாழ்வாதேவி பஞ்சவரின் பத்தனையா சுத்தமையா பஞ்சவரின் பத்தனையா சுத்தமையா பஞ்சமென்று வந்தவர்க்கே தத்தால் சுத்தமையா பஞ்சமென்று வந்தவரை தத்தால் சுத்தமையா கோயிலில் இருக்குதப்பா கோயிலில் இருக்குதப்பா சாமி ஓடோடி வந்து எங்கள் பாதத்தை பணிந்ததால் ஐவருடைய பாதத்தை பணிந்த போது அகில உலகத்திலே பெண்களுக்கு ஏற்ற தெய்வமாக என்ன உன்னை வாழ் என்று வாழ்த்திருக்கின்றேன் சுகமாக இரு. சாமி நான் சுகமாக இருக்க வேண்டுமா? ஐயோ இந்த நாடாளும் துரியனுக்கு இந்த நாடாளும் துரியனுக்கு நமது
மாமாக்கரன் செய்யாளிதுவா என்றைக்கு முடிப்பேன் எனது உணாதா எத்தனை நாளைக்கு படுவேனோ ஆதி முன்னாளிலே சுவாமி உங்களை விருந்துக்கென்றவா என்று அழைத்து உங்களை விருந்துக்கென்று அழைக்கிற போது நிருபத்தை கொடுத்தார் குரு சிறிய தந்தையார் விதர பெருமான் சூதுவாரியம் அறியாமல் மண்டபத்தை பார்க்க வரைக்கும் நேரத்திலே சுவாமி பண்ணாத குடுமையெல்லாம் செய்தான் ஐயா. வருகிற வழியில நச்சமன நாட்டு வைத்தான், குளிக்கிற குழந்தை கூர்வசை நாட்டி வைத்தான், படுக்கிற பாயிலே பாம்புகளை விட்டு வைத்தான், சாதத்தில் விஷத்தை கலந்து வைத்தார். அத்தனையும் பொறுத்து ஓராண்டு காலமா 2 ஆண்டு காலமா சாமி நமக்கு தலைவிதியாய பொன்னநாதா அப்படி படிபடித்த பார்க்கிறேன் சாமி. ஐவராஜாக்கள் வந்தீர்கள், ஐவராஜாக்கு பின்னால் நானும் பத்தனி பாஞ்சலி வந்தேன் சுவாமி. அப்ப என்னையா சொன்னீங்க? ஒரு பெண்ணாக பிறந்தால் ராஜசபைக்கு வரக்கூடாதம்மா என்று அரண்மனையில காந்தரியம் எழுதி விடுத்து ராஜசபைக்கு ஐவரும் சென்றிருக்கிற போது ஆடாத சூதாடினிய சுவாமி. அது தவறு கிடையாதுயா. நாடை தோற்றாய், நகரத்தை தோற்றாய், பண்டு பண்டாரத்தை வைத்து தோற்றாய், தன்னையும் தோற்றாய், தம்பிமாரையும் தோற்றுவிட்டு அத படுமது ஜகினி துரைத்தான். அனைத்து தோத்து விட்டாய தர்மா. ஐவருக்கு பத்தினி பாஞ்சலி இருக்கிறாளே, அவளை ஒரு புறமாகவும் துரியோதனுடைய தம்பி மனைவிமார் ஒரு புறமாக வைத்து சூதாட வேண்டும் என்று ஒரு பெண் என்று பாரம்பரிய சூதாடத்தில் தோற்றுவிட்டு ஐவராஜைக்குள்ள மௌனமாக இருந்தீங்களே சாமி. அப்ப பார்த்தான் திரியோதனப்படும் பாவி. அடே தம்பி துச்சோதனா, ஐவருக்கு பத்தினி பாஞ்சல் நமக்கு அடிமையாக இருக்கிறாள். நம்முடைய அரண்மனை காந்தர மாட்டு இருக்கிறாடா. அவ அருவமாறு சிகரத்தோட கூந்தலை பிடித்து தர தர என்று அருகில் அருகே இழுத்து வந்து சாமி
60 மீதி மீதி ஏற்றி தொட்டு தூளி வந்தானே பொன்னாடனாதா எல்லாத்துக்குமே பேசுவார்கள் சுவாமி. பிறந்த இடத்தில் இருக்கிற போது பிறந்து விடு விடுத்து புகுந்து விட வந்தா பெருமை பேசுவாங்கய்யா. எனக்கு பிறந்த இடம் இன்பம், பிறந்த இடத்தில் துன்பம். சாமி ஒரு நாட்டு ஆளுகிற மண்ணுக்கு மகளாக பிறந்து உங்களை மணந்து உங்களை மாலையிட்ட நாளாக எனக்கு மாளாத கண்ணீர் சாமி. எனக்கு மாலையிட்ட நாளாக எனக்கு மாளாத கண்ணீர், தாளை தெரிஞ்ச நாளாக எனக்கு தாளாத கண்ணீர். அந்த பொடுமை சும்மா விட்டேன் ஐயா. 60 நேற்று தொட்டு திழுக்கும் நேரத்தில் ராஜாக்களை கட்டி கதறினேனே. ராஜராஜாக்கள் இருக்கிறார், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், அனைத்து ராஜராஜாக்கள் இருக்கிறாரே. ஒருவரும் என் மானத்தை காப்பாற்ற முன் வரவில்லை. ராஜாக்களை கை கட்டி மௌன சாதித்து அறிய பார்த்தீர்கள் சாமி. ஒரே ஒரு தாடி இருக்கிறது. யாரு நினைத்தேன்? அண்ணா கண்ணா கோவிந்தா கார்மன் அச்சுதா கோபாலா பூப்பாலா சீதாராமா ஒரே சுத்தாடு இருக்கிறது. என் போட்டான் அண்ணா, என் மானத்தை காப்பா நீங்களே அண்ணா, என் மானபுரம் நீங்களே அண்ணா என்று கோவிந்தா கோவிந்தா என்று இறக்கணத்துக்கு சரண செய்கிற நேரத்தில் எங்கள் அண்ணா தோன்றினார். கோடான கொடாடியை கொடுத்து என் மானத்தை காப்பாற்றினாலே என் பொன்னடனாதான். அதோடு விட்டீங்களா ஐயா? இப்ப நிற்பது போல அந்த ராஜல் எப்படி இருந்தீங்க? என்ன காட்டி கொடுத்து விட்டு மன்னர்களே ஐவரும் அடிமாகி விட்டோம், நாடு நகரை தோற்று விட்டோம், அரண்மல்லத்தராஜு காட்டி கொடுத்து விட்டு அன்னை கை கட்டி நின்றது போல இன்னைக்கு கை கட்டி நிக்கிறியா? என்ன போல பெண்கள் ஏன் உங்க காலைப்பிடி தலை வேண்டும் சாமி? நான் பெண்ணாக பிறந்தது பாவமா இல்ல ஒரு பிடி மண்ணாக பிறந்திருக்கலாமே சாமி? நான் செய்த பாவமா, என் தாய் செய்த பாவமா? நான் பெண்ணாக பிறந்த உங்க ஐவராஜ்களை மணந்தேனே. 1 ஆண்டு காலம், 2 ஆண்டு காலம், 8 ஆண்டு 7 ஆண்டு காலத்திலே சாமி நேற்று நாளையில் என்ன பண்ணாரு மணிமுடி திரைத்த மன்னவர்? மண்டர மலருக்காக என் மன்னர்களே என் சாமி
இருக்கிற போது எல்லா பெண்களுக்கும் மலரணும் ஆசை சாமி. இந்த இடத்துல கேட்டு மந்தார மலர் வேணும்னு கேட்டேனே சாமி. அந்த ஒரே ஒரு மந்தார மலருக்காக மலிமானை கொண்டு மடித்தாயே சாமி. அந்த படும்பாவி தொட்டு துளிவுரிந்தானே நம்மள பாராவணாசு ஒட்டிக்கிறது என்ன செய்தேன்? அடே படும்பாவி துரியோதனா, ராஜாக்களுக்கு பத்தினி, ஒரு அண்ணன் மனைவி தாய்க்கு சமணமாக வேண்டும். ஒரு தாய் என்று எந்த கூந்தலை பிடித்து பற்றி இழத்தாயோ, 18 நாள் சண்டை யுத்த காலத்திலே இளையவனுடைய கரத்தினாலே உன் வலதத்தோட முறிந்து மலை போல சாய்ந்திருக்கணும். உன் மார்பை பிளந்து ஓடக்கூடிய உதிரங்களை வாரி என் கூந்தலுக்கு எண்ணெயாகவும், உன்னுடைய வரிய எலும்பை எடுத்து என் கூந்தலுக்கு சீப்பாகவும், உன்னுடைய மணிக்குடி எடுத்து மலராக சூடுவரையிலும் தனி சபத வைத்தினி சாமி. அந்த பாவியை மடி வாதியப்போ அந்த படும்பாவி எப்ப மடிவது சாமி? என் கூந்தல் முடிவது எப்ப சாமி? ஒரு மாட மாளிகை போனாலும் இன்னைக்கு நாளைக்கு சம்பாரிச்சுக்கலாம். ஒரு 10 பெண் நகையில எடுத்துக்கலாம். நாம இந்த மானபணம் வருமா? இந்த வையகம் முழுங்கினாலும் இந்த வையகமே முழுங்கினாலும் நம்முடைய வாழ்வாதாரமே போனாலும் இந்த மங்கையால் மானபணம் வருமா? நம்ம மானதாக துணி கட்டுற சாமி. ஒரு பொறுமையில் இருக்கிறாரு. திண்டு மூறிந்தாதா திறங்கோலைந்தாதா பார்த்தாயா? நம்ம பாக்கியால் அலுவலை பார்த்தாயா? இந்த பூமாதேவி ஒரு பெண்தான், இந்த ஆகாயவேணி ஒரு பெண்தான், நம்மளை பெற்ற தாயை ஒரு பெண்தானா? இந்த அமர்ந்திருக்கிறார்கள் குரு பெரியோர்கள், அவர்கள் ஒரு பெண்மணிதான். இந்த பாஞ்சாலி ஒரு பெண்மணிதான். பார்த்தாயா அலுவலை? விடை கொடுக்காவிட்டா கண்ணை வைத்தால் போதும். அந்த அஸ்தோபதியை ஆக்கிட்டாரே பாஞ்சாலி போதுமா? ஆண்களால எப்பவுமே பிரச்சனை வர்றதில்ல, ஒரு பொண்ணால தான் வீட்டுல பிரச்சனை. அனந்தமி 4 பேர் இருப்பான், அதுல ஒரு நாள் என்னைக்கோ ஒரு நாள் ஒருத்தன் பேசிட்டுப்பான். பரவாயில்ல, எங்க ஒன்னும் பேசுனது பரவாயில்லப்பா, நீங்கெல்லாம் ஒன்னா பிறந்தவங்க, நான் எங்கிட்ட வந்துவா, அதனால என்ன கேட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் குத்தி காமிக்கிறது, என் தம்பிக்கு கோபம் வர்றது, கதை எடுக்கிறது, விடை கூடங்களை நான் அசனாபுரியை நான் மண்மேடாக்குறேன். நல்லா இருக்குதா? காலையில் எழுவது, தானமானங்களை செய்வது, கண்ணீரில் தண்ணீர் விடுவது, தம்பிமார் கோபிப்பது, நியாயமா? அண்ணா அப்பனே பொறுமை
பீமசேனா என்ன ஆத்திரத்தில் அழுது அருவிலும் திறக்கூடலாம் ஏன்? ஏன்னு வச்சுக்கோ அண்ணான்னு விடை கொடுத்தா பரவாயில்ல ஆமா அப்படி விடை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல ஆ, உன் கண் இமை தட்டினால் ஆ, அசினாபுரிய மண்மேடாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆமா. அப்படி நீ திடீர் என்று அஸ்தினாபுரி சென்று ஆ. துரியோதனார்கள் அடித்து மடித்ததே உண்டானால் ஆ. நாங்க உட்கார்ந்தாங்க பாத்தியா குரு பெரியவர்கள் ஆமா தாத்தா பாய்க்கு பீட்மாச்சாரி கிருபாச்சாரி அஸ்வத்தாமன் தில்குரு தோணர் அனைவரும் சேர்ந்து என்ன பேசுவாங்க தெரியுமா? என்ன பேசுவாங்க? தருமனுக்கு நாட்டு ஆசை வந்துருச்சு. ஆ, ஆனா அங்க வச்ச சபதத்தெல்லாம் வந்து அவன் நினைச்சு பார்க்கல. ஆ, அதனால தம்பிமார்களை வந்து தூண்டி விட்டு சண்டைக்கு அடிச்சுட்டான். அன்னைக்கு வந்து எத்தனை நம்மளுக்கு வந்து 12 வருஷம் வனவாசம், ஆமா ஓராண்டு அஜாதவாசம் கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாஜிநாடு பாராபத்திரம் எழுதுத தர்மம் மறந்துட்டான். சரி அப்படி என்று இழிவான பேரை எனக்கு வாங்கி கொடுக்குறேன். சாமி என்ன சொல்றீங்கப்பா? சாமி இந்த விதியாகப்பட்டது ஆமா நமக்கு மட்டும்தானா இல்ல நமக்கு முன்ன யாராச்சும் இருக்குதா சாமி? ஓஹோ அப்படியா? இந்த விதி நமக்கு மட்டுமா? விதிபயன் தன்னைக்கான தேவரம் அறிய மாட்டார். வருவது வந்திய தீரும் படுவது பட்டே யார் தீரும். யாருக்கு சாமி இருக்குது இது? அதுதானே பா சொல்றேன். விதி யாரையும் விட்டதே கிடையாது. நம்மளுக்கு எத்தனை வருஷம் வனவாசம்? 12 வருஷம். ஆனா அதே ராமபிரானாகப்பட்டவன் கைகேசிய வார்த்தையை கேட்டு எத்தனை வருஷம் அவங்க இருந்தாங்க தெரியுமா? எத்தனை ஆண்டு காலம் சாமி? 14 வருஷம். நம்மளை விட ஒரு ஆண்டு காலம் மிச்சம். என்ன நம்மளை விட ஒரு ஆண்டு காலம் மிச்சம். நாம காட்டுல 12 13 நாட்டுல ஒரு வருஷம். ஆனா அவங்க எத்தனை வருஷம்? 14 வருஷம் கானகத்திலே. அதனால பள்ளம் என்றால் மேடு, மேடு என்றால் பள்ளம், இரவு என்றால் பகல், பகல் என்றால் இரவு, இன்பம் என்றால் துன்பம், துன்பம் என்றால் இன்பம். பணக்காரன் பணக்காரனே வைக்கிறது இல்ல, ஏழை ஏழையா வைக்கிறது இல்ல. ஆனா வாழ்க்கையில தலையெழுத்து என்னவாக்குதோ அந்த எழுத்த மாத்த ஈசனால ஆகாது, ஆகவே ஆகாது. நம்ம எழுதிய பெருமான் செத்து விட்டானா இன்னும் உயிரா இருக்கிறான்ல. எப்படி இருந்தாலும் நம்மோ அந்த நாட்டுக்கு போதான் போறோங்க. இருந்த போதும் நான் தவறாக பேசியிருந்தால் என்ன மன்னிக்க வேண்டும். ஆகட்டும் தம்பி. இருந்தாலும் நினைக்கிறேன் தம்பிமார்கள் வர வேண்டும். என்ன காரணம்? எதற்காக வரவழைத்தாய்? 9 வனம் முடிந்து 10வது வனம் போகணும். அதனால
அம்மாவர்களா, இந்த 9 வனத்தில் இருந்தோம். ஆமா. இருந்தாலும் இந்த வனத்தை சுத்தி பார்த்து வரும்போது நீ என்ன அதிசயத்தை ஐயா, அங்க பார்த்தாயா ஆமாப்பா, இந்த 10வது வனத்தில் கால் எடுத்து வைக்கும் போது 9வது வனத்துல இருந்து கிளம்பும் போது அங்க பார்த்தாயா என்னப்பா 5 எலிகள். ஓ 5 எலிகளும் ஆமா வரிசையாக பின் ஒன்று பின் அந்த 5 இலைக்கு பின்பதாக இன்னொரு இலை ஆறா போகுது சாமி. என்ன காரணம்? அதன் பிறகு ஒரு சின்ன சாவர் எலி போகுது. என்னன்னா அதுக்கு அர்த்தம் நான் மனிதனுக்கு எத்தனை அறிவு நம்மளுக்கு 6 அறிவு. 6 அறிவு சாமி. அவங்க சொன்னாங்க பாரு, தப்பா சொல்லிட்டீங்க. உண்மைதான். வச்சுக்கோ, அந்த 6 அறிவு இருந்துச்சுன்னா மனசு நல்லாவே வாழ்ந்துப்பான். மனுஷனுக்கு 3 அறிவு தவிர மற்ற எதுவும் இல்லை. யாரை விட்டு கெடுக்கலாம், யாருக்கிட்ட இருந்து புரிஞ்சிடலாம், ஏன்னா ஏமாற்றி பார்க்குறோம் அப்படின்னு தெரியலாம். இது 3 அறிவு தான் இருக்கு. மனுஷனுக்கு வந்து 6 அறிவே கிடையாது. ஆனா அதுக்கு எத்தனை அறிவு தெரியுமா? 5 அறிவு. அதான் சாமி என்ன காரணம்? அது நம்மை பார்த்து 5 பேர்களும் இவங்க பஞ்சபாண்டவர்கள் 5 பேர்கள். அந்த கடைசியாக வருகிறது பஞ்சபாண்டவர்கள் 5 பேர்கள் 5 எலி. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன குட்டி எலிக்குது பத்தியா, அது 6வது எலி பாஞ்சாலி. ஓ நம்மை போல இருக்கு. ஏன் அது போகுது தெரியுமா? என்ன காரணம்? அண்ணன் தம்பி நம்மை பார்த்து அவங்க வந்து கத்துக்கணும். ஏன்னு வச்சுக்கோ, இந்த ஒற்றுமையா வாழ்றத வந்து நாம் அவங்களும் நம்மளை பார்த்து கத்துக்கணும். அது ஒற்றுமையா ஒரே பந்தல். சரி போகட்டோம்னா அப்படி இருந்த இருந்தாலும் இந்த 10வது வனத்தின் பெருமை என்ன? போலாமா? இந்த 10வது வனத்தின் பெருமை என்ன? அந்த பாரு கட்டி பறித்தார் ஐயோ கட்டி பறித்தார் ஐயோ. ஏழைகள் தம்பிமார்களே, பார் என்றால் உலகம், அதம் என்றால் சண்டை. இந்த பாராய பிரபஞ்சத்திலே நாமளும் இந்த தேசமும் செங்கோலும் கையில் வைத்து இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தோம். அந்த பாவியா எதிரியோதரன் ஜகனையும் மனதிலே போராமை கொண்டு நம்ம நாட்டை சூதினால் பகடையாடி தட்டி பறித்துக் கொண்டோம். இருந்தாலும் இந்த பார்த்தால் இதுதான் 10வது வனத்தில பாதிக்க போகுது. ஆமா, எங்க பார்த்தாலும் மணல் மேடாக இருக்கிறது. 9 வனத்தில சாப்பிடுறது காய்கனி இருந்தது கிடையாது. படைப்பது வட்டப்பா இருந்தது, காலத்தை கழித்தோம். இந்த 10வது வனத்தில இருக்கிறது. எப்படி சாமி காலத்தை கழிப்பது? உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல வைத்திருந்தாரே ஆண்டவனாக எம்பெருமான். அவரை தியானம் செய்தால் வேண்டிய உதாரணத்தை சொல்வார். வாராய வாராய ராமா, வைகுண்டமே வாராய வாராய ராமா. கமல கையோனே யாராவது வருவார், வேண்டிய உபகாரத்தை சொல்வார்.